Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனியை கிரிக்கெட் வீரரும் நடிகருமான விஷ்ணு விஷால் மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். ஐபிஎல் தொடரின் 25வது லீக் ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. முதலில் ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 103 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக சிவம் துபே 31 ரன்களும், விஜய் சங்கர் 29 ரன்களையும் எடுத்தனர். அதைத் தொடர்ந்து களமிறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 10.1 ஓவரில் 2 விக்கெட்டுக்கு 107 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இப்ப சிஎஸ்கேவை எல்லாம் தப்பா தான் பேசுறாங்க. இப்ப சில பேர் எல்லாம் கப்பே அடிக்காம இன்னும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னும் ஃபேன்ஸ் போறாங்க. இப்ப நாம ஒரு 4 மேட்ச் தோத்ததுக்கே இது சிஎஸ்கே ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. சிஎஸ்கே விளையாடியதை சில ரசிகர்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொண்டாலும் சிலர் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை அள்ளி வீசி வருகின்றனர். தோனி நல்லா 6 எல்லாம் அடிப்பார் நினைச்ச மேட்ச்ல தோனி மாதிரியே இல்லாது. குறிப்பாக கிரிக்கெட் வீரரும் நடிகருமான விஷ்ணு விஷால் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கடுமையான விமர்சனங்களை பதிவிட்டிருக்கிறார். அதில் இதை பற்றி பேசவே கூடாது என்று இருந்தேன். ஒரு கிரிக்கெட்டராக நான் விரைவில் ஒரு முடிவுக்கு வர விரும்பவில்லை. ஆனால் இது கொடுமையான விஷயம். ஏன் இவ்வளவு லோ ஆர்டரில் ஆட வேண்டும்? எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதில் தோல்வியை தவிர்க்கவே ஆட வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது ஏதோ சர்க்கஸை பார்க்க சென்றது போல இருக்கிறது என சிஎஸ்கே அணியின் ஆட்டத்தை விமர்சித்த நடிகர் விஷ்ணு, விளையாட்டை விட எந்த ஒரு தனி மனிதனும் பெரியவன் அல்ல என அணியின் கேப்டன் தோனியையும் மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். சிஎஸ்கே அணி இந்த ஆண்டு ஐபிஎல் சீசனில் வரிசையாக தோல்விகளை சந்தித்து வருகிறது. 6 போட்டிகளில் விளையாடிய சிஎஸ்கே அணி முதல் போட்டியை தவிர 5 போட்டிகளில் தோல்வியடைந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.